ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிப்பியை வேர்க்கடலையை வச்சு தான் செய்ய போகிறேன். வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் திருத்திருன்னு பொடிக்கணும். நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சிட்டா அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். வேர்க்கடலையை பொடிச்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பொடிச்சு எடுத்துக்கிடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் கூட போட்டுட்டோம்னா எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1/2 கப்புக்கும் குறைவாட்டே சீனி போட்டுடலாம். உங்களுக்கு சீனி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெல்லம் வேணா கூட போட்டுக்கிடலாம். சீனி முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். இது ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு அடுப்பில் போட்டுக்கிடலாம். 1 கப்பு வேர்க்கடலைக்கு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாட்டு சீனி எடுத்திருக்கேன். சீனி ஃபுல்லாகவுமே கரைஞ்சாச்சு. இனி கம்பி பதம் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கம்பி பதம் வர ஆரம்பித்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட கிடக்கட்டும். இந்த ஸ்வீட்டை சீக்கிரமாகவே செய்திடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டாட்டும் இருக்கும். இப்போது வேர்க்கடலை பொடிச்சு வச்சுருந்ததையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணும்போது திக்காயிட்டே இருக்கும். நல்ல மிக்ஸ் ஆயாச்சு. இனி அடுப்பை ஆன் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லையே வச்சிடணும். கொஞ்சம் கூட உருண்டு வரணும், அது வர அடுப்பில் கிடக்கட்டும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கிட்டா போதும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பட்டர் பேப்பரில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதிலையே ஊற்றிடலாம். நல்ல ஹீட்டாட்டு இருக்கும், அதனால் கை வைக்க வேண்டாம். இந்த ஸ்பேச்சுலா வச்சே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் திக்காட்டே இருக்கட்டும். இந்த பட்டர் பேப்பர் A4 சீட்டில் ரெடி பண்ணினது தான். அதோட வீடியோவும் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் அந்த பேப்பர் நல்ல யூஸ் ஆகுது. சூடோடு இருக்கும்போதே உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி விட்டுறணும். ஆறிட்னா கட் பண்ணுறதுக்கு ஒழுங்காட்டு வராது. இப்போது ஆறியாச்சு. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்ததுனால கட் பண்ணுறதுக்கு வருது. பட்டர் பேப்பரில் கீ அப்ளை பண்ணி இருந்ததுனால ஈஸியாட்டு இலகி வந்துடும். சூப்பராட்டு வந்துட்டு இனி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராட்டு இருக்கும். வேர்க்கடலைனால நல்ல சத்தானது தான். நீங்கள் சீனிக்கு பதில் வெல்லம் வேணா கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு பீஸ் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராட்டு வரும், நல்ல சாஃப்டாட்டும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.